2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிப்போமா? Praise the Lord. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். அதில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லது ஒரு நன்றி செலுத்துதல், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுதல் இந்த வசனத்தில் நான் காண்கிறோம். ஊழியம் செய்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரங்களிலும், ஒவ்வொரு மாதங்களிலும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அடையாளத்துக்கு ஏற்றதான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியப்படுது. பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமான காரியத்தை செய்வதற்கு எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தவிக்கிறதான விஷயத்தில் ஒரு அடையாளம் செய்ய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். பரலோக ராஜ்யம் அது விரும்புகிறது. உனக்காக எனக்காக ஒரு அடையாளம் செய்கிற, நன்மைக்கே ஒரு அடையாளத்தை செய்கிற ஒரு ஆண்டவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இது தியரி இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அப்படி வெளிப்பட வேண்டும் நம்ம வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். விடுவிக்கிறதான ஒரு தேவன் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். ஜெபத்தை வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். நாம் பேசும் பொழுது மற்றவருடைய ஹிருதயங்கள் திறக்கப்படுகிற ஒரு தேவ வல்லமை நமக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு நம்ம மாறப்படணும். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் அந்த மாதிரி நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொரிந்து சபையை நோக்கி சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்றீங்க? அந்த மசலம் முதல்ல இருந்து கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், எப்பொழுதும், நல்லா சொல்லுங்க, எப்பொழுதும், காசு இல்லாத பொழுதும், காசு இருக்கும் பொழுதும், ஆமென், வியாதி இருக்கும் பொழுதும், எல்லா இடத்திலும் ஒரு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வெற்றி சிறக்க போனதான ஒரு அனுபவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரை பார்த்த பிறகு எனக்கு வெற்றி சிறந்த அனுபவங்கள் எப்பொழுதும் எனக்கு வருகிறது. மரணம் எனக்கு முன்பாக வந்தாலும், அநேக கல்லினால் எரிஞ்சதுனாலும் நான் மறிக்கவில்லை. கல் கொண்டு எரிஞ்சதுனால நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்னை அந்த கல் படலை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் தோற்று போக வேண்டிய ஒரு இடத்துல, நீங்கள் தகர்ந்து போக வேண்டிய இடத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது இப்பொழுதும் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் 500 அந்த கதை சொல்கிறேன். அவன் 500 ஏன் இல்லாத சூழ்நிலையில் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். திரும்பி வர்றது, ரிட்டர்ன் வர்றது காசு இல்லை, இந்த பெட்ரோல் போடணுமில்ல. சும்மா பச்சை தண்ணி ஜெபம் பண்ணும்போது மாறலை. அதனால் அது பச்சை தண்ணியோட ஜெபம் பண்ணி மாத்திர மாதிரி வெற்றி சிறந்தால் நம்ம மாறணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கேரளாவில் ஊழியத்தை செய்கிறதான பழைய கால ஊழியர்கள் பலர்களும் ஹைரேஞ்ச் ஏரியாவில் ஊழியத்து போயிட்டு திரும்பி வரும்பொழுது பெட்ரோல் தீர்ந்து போச்சான், டீசல் தீர்ந்து போச்சு. உடனே அந்த பாஸ்டர் எப்படி பாரு, உச்சப்பா போட்டு வேட்டி கட்டிட்டு, வெள்ளை வேட்டி கட்டி இருப்பாங்க. உடனே அவர் அந்த மலையிலேருந்து தண்ணி இருக்கும், தண்ணியை புட்டிடா அப்படிங்காங்க. உடனே தண்ணியை பிடிச்சிட்டு ஊற்றிட்டு சவம் பண்ணி ஊற்றிட்டு ஓட்டிகிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது, அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் ஒரு விசுவாசத்தினுடையதான இல்லாத சூழ்நிலையில் தோற்று போகிறதுக்கு மனசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம அந்த இடத்துல தோற்று கொடுக்கறதுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தயாரல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ வெற்றி சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் நம்மை வெற்றி சிறந்தவரை மாற்றுவதற்கென்று நம்ம பவுலோடு கூட இருந்த அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ளதான வேண்டியதான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் ஒரு வெற்றி சிறந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில முன்னாடி கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்றார். பேசலாம், வெற்றி சிறந்ததான அனுபவத்தை காணாம நான் மடங்கி போக மாட்டேன் என்றதான, திரும்பி போக மாட்டேன், ரிவர்ஸ் கியர் போட மாட்டேன் என்றதான ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்குள்ள வரணும். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்றேன், நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு மிக கடினமாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு வெற்றி இதில் கிடைக்கும். ஆமென். எனக்கு பல வருஷங்கள் இருக்குது. என்றைக்கும் மகளோட கல்யாணத்துக்காக ஒரு ரூபா கூட பேங்க்ல போடவே இல்லை. சோத்திரம். அது யாரை கொடுக்கன்றது கிடையாது, தெரியாது, ஒன்றும் தெரியாது, போயிட்டு இருக்குது. ஆனால் தேவன் அந்த விஷயத்தில் பேசுவார். அப்போ நமக்கு முன்பாக தோற்று போகும் என்று நினைக்கிற விஷயத்தில் ஜெயம் எடுக்கிறதான ஒரு அபிஷேகமும் ஒரு தேவ கிருபையும் ஒரு அழைப்பும் நமக்குள்ள இருக்கு என்பது நாம் மறந்து போகக்கூடாது. பேசணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சபை கட்டப்படும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிரைஸ்லோ, பால் டேவிட் பாஸ்டருக்கு இதுவும் பெரிய இடத்த, இந்த கீழே உள்ள இடத்த கொடுத்தா நீங்கள் பொறாமப்படுவீங்களா? கைதட்டுற நீங்கள் பொறாமப்படுவீங்களா? எப்படி இருப்பீங்க? சோத்ரா. ஒரு 500 பேராவது இருக்கிற இடத்துல அந்த ஒரு ஆறானே ஆரம்பிச்சுக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு அனுபவத்தை நம்ம, ஏன்னா மதுரையில் சர்ச்சு, எம்ஜிஎம் சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருக்கணும். சோத்திரம் இல்லையா? சோத்திரம். எதுக்கு ஆண்டது பேசுங்க கேட்டிங்கன்னா, சோத்திரம், அநேகர் தோற்று போன இடத்துல நாம் வெற்றி சிறந்தவரை மாற வேண்டும். அதுக்கு தான் அநேக தோற்று போகிற இடத்துல தான் நமக்கு ஊழியம் இருக்கலாம். இல்லையா? அநேகர் இன்னைக்கு வேற்றுமைகள் இருக்கிற இடத்துல அது அந்த சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. எப்படி போய் ஊழியத்தை செய்ய போகிறேன்றதானே அது நம்மளால் ஒரு யோசிக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கணும் என்பதுக்காக அநேகர் தோற்று போகிற இடத்துல தான் கர்த்தர் நம்ம வெற்றி சிறந்தவங்களை மாற்ற போகிறார். வயசுல அநேகர் தோற்றுட்டு அவள் பின்மாறி போன விஷயத்தை நமக்கு முன்பாக வரும்பொழுது நாம் பின்மாறுடைய கூட்டத்தில் அல்ல, ஜெயிக்கிறவங்கள கூட்டத்தில் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. பிரைஸலோ. அதனால வெற்றி சிறந்த எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவரை மாறணும். அந்த எப்பொழுது என்றதான வார்த்தை ஆவியாரை நம்ம முன்னாடி போடும்பொழுது அம்மா ஆவியில் அதை பிடிச்சிக்கணும். பிரைஸ்லோ. ஒரு வெற்றி சிறந்த ஊழியர்களாய் உங்களை எல்லா மாதம் பார்க்க நாங்கள் விரும்பப்படுறோம். பிரைஸ்லோ. அந்த பாட்டிக்கு வியாதி சுகமானதல்ல விஷயம். நமக்கு அந்த ஊருக்கே சுகம் வந்தது நம்மால் அந்த சுகம் கிடைக்கணும். சோத்திரம். ஏன்னா நம்மளோட தெய்வ சபை இருக்கிறது, ஒரு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர் முகாந்திரமாய் தீர்வில்லாத விஷயத்தில் தீர்வு கொண்டு வரும் என்று தேவ சமூகத்தில் கர்த்தர் அவங்க எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம மூலமாக வெளிப்படணும். அதுதான் விஷயம். நம்ம இருக்கிற தேசத்தில் நம்ம வெற்றியை குறைக்கிறதான ஒரு அனுபவங்கள் எது வருதோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். தேவ சமூகத்தில் கனராஜ் பாசம் வேகமாக ஓடுவார். அப்படி வச்சுக்கோங்களேன், வேகமாக ஓடுவார். இதுக்கு கனராஜ் பாசம் அவர் பாருங்க, பாச செல்வராஜ பாச அவர் அவர் 2 பேரும் ஓட்டம் பந்தயம் வச்சுட்டு 2 வேகமாக ஓடுவான். குடும்பம் ஓடிடுவாங்க. 2 பேரும் பயங்கர கில்லாடி ஆள்கள். ஏன்னா நீங்கள் ஓடுவீங்க, பட்சே உங்கள் ஓடும்போது நீங்கள் போட்டின செருப்பில் ஒரு சின்ன ஒரு ஊசி, ஒரு குண்டூசி ஏதாச்சும் குத்தி இருந்தீங்கன்னா நீங்கள் ஓட முடியுமா உங்களால்? அது குத்திக்கிட்டே இருக்கும், வேகத்தை குறைக்கும். கண்டிப்பாக அது எடுத்து போட்டு ஓடினா வேகமாக ஓடும். கனராஜ் பாஸ் ஓடி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பிடிச்சி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு பரிசு அவருக்கு தான் தேவையில்லை. மாதிரி அதுபோல் நம்மளே வேகத்தை குறைக்கிற விஷயங்கள் அநேகம் இருந்தாலும் சரி, அங்கே எப்பொழுதும் வெற்றி சிறந்தவராய் மாறுவதற்கு இந்த கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். பேசலாம். எத்தனை பேர் விரும்பப்படுறீங்க? ஐ ஆம் அப்பாயிண்டட் டு கெட் த விக்டரி ஓவர் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். நான் தேவனுடைய சமூகத்தில் இது எனக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சோத்திரம். நம்மளுடைய குடும்பத்தில் பல விஷயங்கள் வேகத்தை குறைக்கும். நம்முடைய பொருளாதாரத்தில் சில விஷயங்கள் வேகத்தை குறைக்கும். நம்முடைய நம்ம ஊழியத்தில் சில பிரச்சனைகள் வேகத்தை குறைக்கும். ஆனால் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவராய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு அழைப்பு நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பலன் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அழைப்பு நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது நாம் சோர்ந்து போகும் பொழுது எழும்பி வா என்று சொல்லி என் ஊழியக்காரர் என் மகனே என்று சொல்லுதான ஒரு சத்தம் நமக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு நோக்கி கடந்து வரும். சோத்திரம். நம்மை உற்சாகப்படுத்தி எப்பொழுதும் வெற்றி சிறந்தவராய் மாற்றுகிற ஒரு சத்தம் பரலோகத்தில் நமக்காக இருக்கிறது. பிரைஸ். ஊழியத்தில் வெற்றி சிறந்தவராய் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை வச்சுக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தில் வெற்றி சிறந்தவராய் மாற்றுவதற்கு நம்முடைய மனைவி வச்சுக்கிறார் ஆண்டவர். நம்புறீங்களா?
இருக்கீங்களா? ஓடி போயிட்டீங்களா? ஆமென். அப்போ ரெண்டு சைடிலும் நம்மளை ஜெயமாய் நடத்துவதற்கு கர்த்தர் ரெண்டு பேரும் வச்சிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் நம்மை ஜெயமாய் முன் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுவோம் அந்த வசனங்கள் சொல்கிறது. எஸ்கேல் புஸ்தகத்தில் 20 வசனத்தை படிக்கும் பொழுது பண்ணி அவன் ரெண்டாவது வசனத்தை நல்ல வார்த்தை சொல்லுது, முதலாவதாக நம்மளை வெற்றி சிறந்தவராய் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவரை மாற்றுவார். ரெண்டாவது வசனத்தை சுகந்த வாசனை உள்ளவரை மாற்றுவார். நம்ம சுகந்த வாசனைக்கு விரோதமாயிட்டு வந்துட்டு கெட்ட வாசனை அது உள்ள சுகந்த வாசனை என்று சொல்லும் போது எதுக்காக சுகந்த வாசனை? For what? The delicious smell. நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு டப்பா வச்சுருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம், நம்மளால் வாங்க முடியாத ஒரு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஃபோகு வரது பரவாயில்ல பேர் வச்சுருக்கோம். அதுக்காக நம்ம வந்து எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் நல்லா வச்சுருக்குது. கடைசியில் போகும்போது எடுத்து அடிக்கிறது தானே. அப்போ அதை அடிக்கும்போது நம்மளை ஒரு வித்தியாசமாக காட்டுறதுக்கு இல்லை, ஒரு வாசனை, ஒரு ஸ்மெல், எல்லாம் கம்ப்ளீஷனாக இருந்தாலும் சரி, இதை வந்து வைக்கும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு தோணுதல் இல்லையா? இப்போ வந்துட்டு ஆண்டவர் அதான் ஏன் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் சுகந்த வாசனை மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன், அடுத்தவர்களுக்கு தேசத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு 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 மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடியதான, மற்றவர்கள் விரும்பக்கூடியதான ஒரு வாசனை உள்ள பொருளாக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். வயசுல நம்ம போன உடனே சிலவங்க பக்கத்தில் போகும்போது என்னடா என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கு அப்படிங்க. யாரோ போன வாரத்தில் எங்கள் பக்கத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு சார் ஜெபம் பண்ணுவார். என்ன சார் நல்ல வாசனையாக இருக்குது, என்ன போட்டு அப்படி சொல்லி நான் சந்தோஷப்படுவார். ஆனால் என்ன பேசுறது, என்ன சார் வேறு யாரும் சொல்லிட்டு அங்கே நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. என்ன சார் என்ன பவுடர் போடுறாங்க அப்படி. அப்போ வந்து பக்கத்தில் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது போல். அப்போ சந்தோஷப்பட்டு அதுபோல் அந்த ஒரு மொமெண்டாக இருந்தாலும் சரி, அந்த நமக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதான ஒரு பொருளாக அந்த பொருளை நான் எண்ணுகிறது போல தேசத்திற்கு, சபைக்கு, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதான ஒரு வாசனை பொருளாக நான் மாற வேண்டும். எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு ஆவியானவரை கொண்டு நடக்கிறதான ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் நம்மை காண்கிறார். ஒன்று. இரண்டாவதாக வாசனை பொருளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். I am a good fragrance from God. நான் நல்ல வாசனை உள்ள ஒரு ஆளாக இருக்கணும்னு நம்ம விருப்பப்படணும். தேவ சமூகத்தில் நான் புரிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடையதான நான் செய்யறதான செயல்கள் அது மற்றவர்கள் வாசனை கொடுக்கறதா இருக்கிறதா, மற்றவர்கள் முகர்ந்து சந்தோஷப்படுகிற நிலைமையில் இருக்கிறதா என்று நாம் நம்மை தன்னை என்ன செய்யணும், சோதனை செய்ய வேண்டியிருக்கு தேவ சமூகத்தில். எனக்கு ஆந்திராவில் ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணுவாங்க. டீச்சரும் வீட்டுக்காரரும் வந்துட்டு சார் வந்துட்டு அப்போ தான் விசுவாசத்தில் வந்திருக்கு. நான் போய் ஜெபம் பண்ணல, நிறைய காரியங்கள் அவனோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. அப்போது நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஊழியத்தை செய்யுங்க, டூ வீலரில் ஸ்கூட்டி பேப்பர் வச்சுருக்கு, இதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு கடைக்கு போகிறத மட்டும் வச்சுட்டு ஒரு கார் வாங்க கற்று வழி திறக்க ஜோம் பண்ணேன். அடுத்த மாதம் 2 மாதம் கழிச்சு போகும்போது கார் வாங்கிட்டாங்க. இப்படி வழி திறந்து பேங்கில் ஏதோ லோனு, பேங்கில் பழைய ஏதோ பணத்தை வச்சுருந்தாங்க. டக்குன்னு ஒரு புது கார் வாங்கினேன், ஒரு மாருதி கார். அதை இந்த கார் எதுக்கு கொடுத்த, ஊழியத்தை செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வண்டியில் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10-50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமங்களுக்குள்ளே போயிடுவாங்க. காலையில் போயிட்டு கிராமங்களில் போயிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணி சாயந்தரம் தான் திரும்ப வருவாங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஏதோ ஒரு பண தேவைகள் வந்துச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு
சில லட்சக்கணக்கான ரூபா வந்துட்டு ஒரு சில ஊழியர்களை ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு அநேக ஊழியக்காரர்களை கூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நடத்திட்டு என்ன செய்யும், எல்லோரும் உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஃப்ளாஸ்க்கு இல்லைனா ஒரு ஃபேன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அவங்கள உற்சாகப்படுத்திட்டு நீங்கள் மறுபடியும் வாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் உற்சாகப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர் சவ கட்டுறீங்க அப்படின்னு அதை கை தூவுங்க. உடனே சொல்லும் அந்த சவ கட்டுற பணம் நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 1 லட்சத்துக்கு நான் 20,000 என்ன செய்வேன் வட்டி தாரேன், மாதம் 20,000 உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி எல்லாரையும் போட்டு வச்சு பைசா எல்லாம் வாங்கிட்டு இந்த டீச்சரை என்ன செய்ய சொந்தக்காரங்களும் சேர்ந்து டீச்சருடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அதில் சேர்த்து விட்டு கடைசியில் மொத்த பணம் சேர்ந்த உடனே அவன் வேறு ஆட்கள் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் சுட்டிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பணத்தை 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் போட்டவங்கெல்லாம் பணத்தை இழந்துட்டு கடைசி டீச்சர்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் காரில் போகும்போது என்ன சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஒன்று வந்து மாதம் 20,000 ரூபா அவங்க ஊழியத்துக்கு வரும் அப்படிம்பாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், அந்த 20,000 எனக்கு வேண்டாம். கண்ட இடத்துலலாம் போய் கையிட்டாத்தா ஆழம் தெரியாமல் காலை விட்டால் நான் காணாமல் போயிடுவேன் சொன்னேன். கேட்கவே இல்லை. கடைசியில் இப்போ வந்து செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகி நிறைய பிரச்சனைகளில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு 1 ரூபா கூட பணம் இல்லாமல் இருக்குது. நான் சில நேரத்தில் போகும்பொழுது 4,500 எனக்கு வர காணிக்கெல்லாம் அவர் வீட்டில் கொடுத்துட்டு வருவேன், உதவி செஞ்சுட்டு வருவேன். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாட்டேன். என்னன்னா ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இப்போ வந்து வாசனையாக இருக்கிற வேண்டியவங்க வாசனை எல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது சில ஊழியர்கள் வந்துட்டு இப்படி பண விஷயங்களில் வந்து இறங்கினதுனால என்ன நடக்கிறதுல ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதனால் அந்த பணத்தை எல்லாம் இன்னொரு பாஸ்டர் கொடுத்தாங்க, அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க. அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க வந்துட்டு தலைமறைவாக இருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து நான் அதனால் அந்த விஜயவாடாவில் போயிட்டு ஊழியக்காரங்க பேரை சொன்னாலே போலீஸாருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா வந்து நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டியது. இப்போ நாம் இருக்கிற இடத்துல சுகந்த வாசனை உள்ளவராக நாம் மாற வேண்டும். ஆண்டோட நாமம் துஷிக்கப்படுகிறதான காரியங்களை நாம் தவிர்த்து கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இப்போ இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறதான செயல்கள், கர்த்தரை மையப்படுத்துகிற காரியங்கள் ஒரு சுகந்த வாசனை போல் இருக்க வேண்டும். பிரைஸ் லோ. எங்களுக்கு சர்ச்சுக்கு வந்த அந்த அடிவம்பு வந்து ஊரில் போட்டு கொடுத்தேன். இந்த போன வாரத்தில் அங்கே விவிஎஸ்க்கு போய் இறங்கும் போது, பாஸ்டர் நல்ல வேலை பண்ணீங்க, இந்த நீங்கள் உங்கள் அடிவம்பு இல்லைன்னா நாங்கள் நாரி போயிருக்கோம் அப்படி எப்படி சொல்கிறாங்க. ஊருக்கு நாரி போயிருக்கோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சர்ச்சு ரோடு சைடில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போட்டுக்கலாம். அங்கே போட்டுவிட்டா யாருமே வர முடியும், சர்ச்சு இடம் சொல்லிட்டு வரமாட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களும் சொன்னாங்க புது இடத்துல போடுங்க, மக்கள் அது எடுத்துகிட்டு போ. ஏன்னா இப்போ ஊரில் எங்கேயும் தண்ணி இல்லை. எங்கள் ஊர் தண்ணி உள்ள செழிப்புள்ள இடம். அந்த செழிப்புள்ள இடத்துல தண்ணி வத்திரும். ஆனால் தண்ணி வத்தினாலும் இந்த ஜெபம் பண்ணி போட்ட போரில் தண்ணி வத்தவே வத்தாது. ஆனால் அவன் சரி மக்கள் சொல்கிறாங்க நல்ல வேலை பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், இன்னும் காசு கிடச்சா பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கம் முன்னாடி ஒன்று போடுவேன் நான். ஏன்னா நாம் செயல்படுகிற காரியங்கள் நம்முடைய சொந்த இஷ்டங்களுக்கு செயல்படுறதை விட ஆண்டு நாம மகிமைக்காக செயல்பட்டால் கண்டிப்பாக சுகந்த வாசனை நமக்கு வெளிப்படுவாங்க. ரைசலோ. அப்போ 2 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, எப்பொழுதும் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில். கேட்கீங்களா? ஒரு வெளிப்பாடு வருது. சோத்திரம். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போகும் என்று நினைக்கிற காரியம் இருந்தாலும் அடுத்த செகண்டில் நீங்கள் ஜெபத்தில் எழும்பும் பொழுது, ஆவியில் எழும்பும் பொழுது, அழைப்பில் எழும்பும் பொழுது, அபிஷேகத்தில் எழும்பும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜெயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. நீ தோற்று போற விஷயம் என்னவாகட்டும், அல்லேலூயா, அது பணமாகட்டும், அது மற்ற காரியங்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அது பெண் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தோற்று போகும் என்று நினைக்கிற காரியம் எதுவோ அந்த இடத்துல எப்பொழுதும் ஒரு ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரலோகம் நமக்காக துணை நிற்பாங்க. கண்டிப்பாக அது மறக்க வேண்டாம். சோத்திரம். 500 பேர் இருக்கிற சர்ச்சை வருமா? அடுத்த எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர் வரும். சோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த 2025 சோத்திரம். அங்கே மிரக்கல் அந்த நம்ம இடத்துக்கு காரில் வரணும். காரில் இல்லாமல் யாரும் வந்துடாது. சோத்திரம். கார் வாங்கிட்டு வந்துடணும், காரில் வந்துடணும். அப்படியே பாசங்களுக்கு காரில் வருவீங்களா, வர மாட்டீங்களா? ஆமே. சோத்திரம். எப்படி யோசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சும்மா சொல்லலை, என்னை பார்த்து சொன்னாங்க. அங்கே உபாசிக்கும் போது ஏற்ற முன்னாடி தான் அந்த சைடில் நாங்கள் தான் ஊழியக்காரங்களாம் சைடில் உட்காந்துருவாங்க. கீழே பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அங்கே இடத்துல ஊழியக்காரங்க தான் பிடிச்சிருக்கு. இப்போ தான் நாங்கள் பின்னாடி வந்துட்டோம். அப்போ ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த உட்கார்ந்துருக்க அந்த பாசங்களை அபிஷேகத்தில் ஆராதிக்கிற ஊழியக்காரங்களாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் கார் கிடைக்க போகுது அப்படிங்க.
அப்போ நீங்கள் முழிக்கிற மாதிரி நான் முழிச்சேன். எப்படா 2 வீலர் வாங்குறதுக்கே கதி இல்லை. அது சொல்லி 1 மாதம் கூட ஆகலை, கார் வாங்கிட்டு வந்துட்டு பாஸ்ட்டை ஜாம் பண்ணேன். படசோ புதுசோ நம்ம விருப்பப்பட்ட காரை கிடச்சிச்சு. நான் என்ன சொன்னேன்னா, தோல்வி என்பது நம்மட முன்பாக நிற்கும்போது அதை ஜெயமாக்கி மாற்றுகிற ஒரு தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இது நீங்கள் மறந்துட வேண்டாம். எனக்கும் கூட தான், என்ன சேர்த்தான் சோத்திரம். இப்போ தோத்துரும், இப்போ அவ்வளோதான், உன் ரிசல்ட் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்ட். ஆனால் அது என்ன மகளுக்கு நடந்துச்சு. நான் சொல்கிறேன் சோத்திரம். இப்போ நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தோத்துடும், படிக்கவே இல்லை. இன்றைக்கி அது காலையில் நாளைக்கு தான் பரீட்சை. இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு பரீட்சை எக்ஸாம் தோற்று போச்சு, அடுத்த எக்ஸாம் வருது. உடனே ஜெபம் பண்ணேன், அங்கே எங்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த எக்ஸாம் நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அவங்க போகிறதான சர்ச்சில் பாஸ்டமாக வந்து பிடிச்சி வச்சு தலையை கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு கடிந்து கொண்டேன். பயத்தின் ஆவியெல்லாம் கடிந்து கொண்ட உடனே சந்தோஷத்தோட போய் எழுதிட்டு வந்தேன். ஒற்றடியை பாஸ் ஆகிடுச்சு. அது என்னன்னா, எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்கும் என்று பயத்தோடு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க. சோத்திரம், அது விட்டுறாதீங்க. ஆமே, சபை கட்டுற விஷயமா இருக்கலாம், என்ன ஆகட்டும் சரி, அங்கே இடத்துல நின்று சாதிப்பதுக்குன்னு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, சுகந்த வாசனை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எந்த இடத்துல நம்ம சுகந்த வாசனை உள்ளவராக இருக்கணும். ஸோ உங்களை பற்றி ஒரு நெகட்டிவான காரியங்களை, ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கேட்டாங்கல்ல. அந்த கேள்வி எல்லாம் எப்பொழுதும் நமக்கும் கேட்கப்படும். குருவுக்கு அவ்வளோ இருந்தால் சிஷ்யருக்கு சும்மாவா வந்துட்டு எப்பொழுதும் நம்மை பற்றி சபக்காரங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அது கொஞ்சம் யோசிக்கணும். பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு யாரும் காணாமல் வச்சுக்கணும். சோத்திரம் அப்போ இல்லைன்னா அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் உங்களோட மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு கண்டுபிடிச்சி சரிப்படுத்தினா அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க நம்ம மைனஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நான் கேட்பேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்பேன். நேற்று வீட்டுக்கு போடு போட்டேன். போட்டு வரும்போது காரில் வரும்போது நான் ஒரு வீட்டுக்காரங்க 2 விசுவாசிகள் 4 போடு போட்டேன். என்னன்னா அவைக்கிற காரியம் சொல்லிடுவேன். எப்படிலாம் பேசக்கூடாது சொல்லிடுவேன். இப்படி தான் இருக்கணும், நான் அப்படி இருக்கிறேன், அதனால இப்படி இருக்கிறேன் நடிச்சிடுவேன். ஒரு ஜெயத்தை தரும்படியாக சுகந்த வாசனை நம்மளை குறித்து உள்ள ஒரு நெகட்டிவ் பிசாசு சொல்வதற்கு முன்னாடி அது ஜெயிக்கிறவனா இருக்கணும். யோசேப்பை குறித்து நெகட்டிவ் கொண்டு வந்தாலும் சரி, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கிட்டார் ஆண்டவர். அப்படி சில சுகந்த வாசனை உள்ள ஆட்கள் ஊழியத்தில் அப்போஸ்தலன் பவுலோடு கூட இருந்தவர்களை நான் கொஞ்சம் பார்ப்போமா பாட்டு நான் இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ரோமர் 16 2 வசனம். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஃபேவையாள் என்றதான அந்த சகோதரி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்றார். ஆமேன். எனக்கு உதவியாயிருந்தவள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சொல்றாரு, எனக்கு உதவியாயிருந்ததான ஃபேவையாள் என்ப அந்த சகோதரி நீங்கள் நிர்லட்சணம், அதாவது நீங்கள் குறைவாக எண்ண வேண்டாம், அவள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதான ஒரு பலனை கொடுத்துருங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. காரணம், அவள் ஒரு சுகந்த வாசனை உள்ளவளாக காணப்பட்டார் ஊழியத்திலே. பிரைஸ் தி லார்ட். அவளுடைய பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி, அவளுடைய லைஃப் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஊழிய வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனை, பரிசுத்தவான்களுக்கு சுகந்த வாசனை உள்ளதாக யோக்கியம் உள்ளதாக இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நம்ம செய்கிறதான காரியத்தில் மற்றவர்கள் நம்ம பார்க்கும்பொழுது ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும் நம்ம வாழ்க்கை. அதுதான் அந்த அவங்கள தள்ளிவிட வேண்டிய ஒரு ஆள் அல்ல. ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹோலி உமன் அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளை எப்படி பார்த்து சொல்ற அளவுக்கு நாம் சுகந்த வாசனை நமக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட சுகந்த வாசனை வெளிப்படணும். சில வீடுகள்லாம் போகும்பொழுது தங்கியிருக்கிறது வீடு பெரிய பெரிய வீடுகள்லாம் தங்கியிருப்பேன். ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி 10 மணி ஆனாலும் சரி, அவங்க வீட்டில் உள்ளதான பெண்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்து ரூமில் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருப்பாங்க, ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க, நேசிப்பாங்க.
நம்ம குறித்து பிள்ளைகளை குறிச்செல்லாம் விசாரிப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஆட்கள் நம்மளே நம்புகிறாங்க. அதான் காரணம். போகும்போது சொல்லுவாங்க, எப்போ வருவீங்க அப்படியா. வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பிரதர் எப்படி வருவீங்க, பாஸ்டர் எப்படி வருவீங்க, ஐயா எப்போ வருவீங்க. காரணம் நம்மளால் அங்கே இயேசுவின் நாமத்தை துஷிக்கப்படாமல் கர்த்தர் வச்சுக்கிறாரு. நம்முடைய சொந்தம்ன்றதில்ல, நம்ம ஆவியில் எதை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுதான் எல்லாரும் முன்னாடி பார்க்கும்போது சிரிச்சு படிச்சு ரொம்ப இதாக இருக்கும். உள்ளே ரூமுக்குள்ளே அது பக்கத்தில் வந்துச்சுன்னா ஆள் வேற பயங்கரமாக இருக்கும். என்ன பயங்கர டஃப்பாக பேசிடுவேன், அவர் ரகசியத்தை வெளிப்படுத்திடுவேன். நான் போகிற இடங்களில் ரூமுக்குள்ளே வர்ற ஆள் செத்துட்டான், கொன்றுவேன். ஆனால் அவருடைய வாழ்க்கை, அவர்கள் வெளியே வரும்போது புது மனுஷனாக ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட பல காரியம் நடந்திருக்குது. சில ஊழியர்கள் வருவாங்க. கடைசியாக போனது மத்திய பிரதேசில் போனேன். நம்ம ஊழியம் அங்கே இருக்குது, மனவாசல் ஊழியம் மத்திய பிரதேசில் இருக்குது. ராஜேஷ் பாஸ்டர் வந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்க ஊருக்கு போயிடலாமான்னு நினச்சி போனேன். கத்துறாங்க, என்ன விடலை. நான் போனேன், இண்டோரில் போனேன். இண்டோரில் இன்னொரு சர்ச்சில் போனேன். அங்கே உள்ள பாஸ்டர் வாலிபர்கள் 2 பேரும் வந்தாங்க. தனிப்பட்ட முறையில் பேசினாங்க. கர்த்தர் பேசினார். ஊழியத்தில் சில திருத்தங்களை பண்ணாங்க. 2 பேருக்கு 4 போர்டு போட்டேன். அதோட சென்று புது தீர்மானத்தோடு வந்தாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். மறைஞ்சிருந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அவங்களுக்கு 4 வருஷமாக கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. குழந்தை வயிற்றில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ப்ளீடிங் போயிட்டே இருந்துச்சு. அந்த சகோதரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குன்னு சொன்னேன். தீர்மானத்தை எடு, 2 பேரும் சரியாக சுபாவத்தை சரி பண்ணு, ஆண்டவங்களை எடுத்து பயன்படுத்த விரும்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அதோட சரியாக போச்சு. இப்போ குழந்தை பிறந்துச்சு. பிரைஸ்லோ. என்ன சொன்னால், நம்ம தேவன் நம்மளை ஒரு இடத்திலும் பிசாசுக்கு முன்பாக தரமட்டமாகணும்னு நினச்சி நம்ம நிறத்தில் சுகந்த வாசனை உள்ள வேத்தம் வைக்கிறாரு. நம்ம எங்கே போனாலும் நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். வயசுல நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு புது இடத்துக்கு போங்க, புது ஆளோட பேசி பாருங்கள், புது ஒரு வீட்டுக்கு போய் பாருங்கள், ஆவியானவர் புதுசாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது நாங்கள் இந்த வரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். புது வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கு பாஸ்டர் முடியும். அப்போது தேவன் நம்மளை எந்த இடத்துல ஃபேபாய் பாருங்க, அவங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க என்பது அப்போஸ்தலனாகிய பவுலே சாட்சி சொல்ற அளவுக்கு வந்துச்சு. அவரே பிரைஸ்லோ. நம்ம எங்கே போனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். கண்டிப்பாக பிரைஸ்லோ. இருப்பீங்களா? ஹல்லேலூயா. இந்த பாஸ்ட் பரவாயில்ல, கொஞ்சம் குண்டாக இருக்காரு, அறுப்போடு வர்றாரு. ஆனால் அவருக்கு கூட அவரை சொந்த சவர மாதிரி ஒருத்தர் பின்னாடி இருக்காரு, அவரும் பரவாயில்ல. 2 பேரும் பார்த்து ஒரு மாதிரி இருப்பார், ஆனால் நல்லவர் தான் அப்படி சொல்கிற அந்த சொல்கிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் நம்மளை மாற்றிடணும். பிரைஸ்லோ. அங்கே போய் இது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் இல்லை சோத்திரம். பிரைஸ்லோ. நம்மளை குறித்து நல்ல சாட்சி இருக்கணும். கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்குது. இது உங்களுக்கு பிரசமானது, எனக்கு அந்த பிரசமானது. கர்த்தர் அந்த மாதிரி நம்மளை வைப்பார். கண்டிப்பாக நம்மளை குறித்து மதிப்பு. ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆந்திராவிலெல்லாம் நாங்கள் ஊழியத்தை போகும்போது ரோட்டு போகும்போது பெரிய மீசை வச்சுட்டு, மீசரிவாள் மீசையாது அதெல்லாம் வச்சுட்டு வெள்ளை ஜெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு தெலுங்கு பேசுகிற ஆட்கள்லாம் கடையில் முன்னாடி உட்காந்துரும். முன்னாடி பார்க்கும்போது எந்திரிச்சிடுவாங்க, மஞ்சள் எழுந்திரிச்சிடுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. காரணம் நம்மளல்ல, நமக்குள்ள இந்த அபிஷேகமும் நம்மை வெற்றி சிறந்தவராய் வைக்கிறதான அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஆண்டரா அப்படி நம்ம வைப்பார். நீங்கள் அந்த மாதிரி கர்த்தர் சமூகத்தில் மாறணும். அப்போ ஃபேபேயாள் பற்றி சொல்கிற காரியம், அவங்க யோக்கியமாக பரிசுத்தவான்களுக்கு யோக்கியம். 2வது வசனம் என்ன சொல்லுச்சு? எஸ், ஆதரவாக இருந்தவங்க. வாசனை பாருங்க, இவங்க ஆதரவாக இருக்கிறவங்க. சோத்திரம். எம்ஜிஎம்மோட கன்வென்ஷன் வந்தீங்கன்னா மதுரைக்காரங்கெல்லாம் ஆதரவாக இருக்காங்க. காரில் அவங்க பேசிடுது, கனகராஜ் பாஸ்டர் ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டாது, ஆனால் அவர் அந்த ஸ்டார்ட் ஆகாத ஆட்டோவை கொண்டு வந்துட்டாரு. அது போல்ராஜ் பாஸ்டர் கூட சேர்ந்துக்கிறாரு. 2 விடக்கூடாது. மனசில் வருத்தப்பட்டு பேசுகிறோம் நானும் பாஸ்டரும். அப்போ உங்களுக்கு ஏதோ நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் செய்கிறது அந்த சுகந்த வாசம், உங்களை பற்றி உள்ளதான அந்த காரியங்கள் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் பிரயாசத்தோடு செய்யும் பொழுது அது எங்களுக்கு மனசில் உருக்கமாக இருக்குது. உங்களை பற்றி
God is giving such a burden about you. உங்களை நீங்கள் செய்கிறது அந்த ஒரு சுகந்த வாசனையாக, உங்களுடைய நீங்கள் கர்த்தருக்கென்று பிரயாசப்படுற அந்த பிரயாசம் ஒரு சுகந்த வாசனையாக அது எண்ணப்படுகிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் நீங்கள் எது செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள்னு சொல்லிக்கல. நீங்கள் கர்த்தருக்கென்றே பிரயாசப்படும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இதை மறக்க மாட்டார். பரிசுத்தவான்களுடைய ஹிருதயங்களில், ஊழியர்களுடைய ஹிருதயங்களில், நமக்காக பாரப்படும் ஹிருதயங்களில் ஒரு சுகந்த வாசனையாக கண்டிப்பாக இருக்கும். அது ஆமென். ஸ்தோத்திரம். 1-2 பேரோட அறிமுகப்படுத்தி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆசியில் அங்கே உள்ள எனக்கு என் பிரியமான சோத்திரம் எப்பனேத், தமிழ் என்னது? எப்பனேத். பிரைஸ்லோ. அவர் எனக்கு பிரியமா இருக்கு. சோத்திரம். அவருக்குள்ள வர வாசனை என்ன? அவர் பிரியமா நடந்துக்கிடுவார் எல்லாருக்கும். சோத்திரம். சோத்திரம். சீர்திரு வட்டாரத்தில் 2 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சில தமிழில் படித்தாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படி இல்லை அப்படிம்பாங்க. எந்திரிச்சிருவாரு. வயர் முன்னாடி நிற்கும், ஆள் பின்னாடி நிற்கும். அப்படி நான் சொன்னேன், நீங்கள் அவர் படிக்க வரும்போது சிஸ்டர்கிட்ட பேசு, நாங்கள்லாம் என்னது பாஸ்டர் தலைவர்கள் அப்படிம்பாங்க. சிஸ்டர் ஒரே அடி அடிச்சுட்டாங்க. எந்த தலைவராக சரி இங்கே சுடண்டு தான் அமைதி வந்துக்கணும் அப்படின்வாங்க. புரியுதா அவருக்கு? அப்போ அது ஒரு பிரியம் அப்படின்னா அவங்க மேலே ஒரு பிரியம் இருக்கணும். நம்மளா எல்லோரும் அன்னை பிரியப்படணுன்றதுக்கு இல்லை. சோத்திரம். நம்மளே காட்டிக்கிறது இல்லை. ஒரு பிரியம் இருக்கும்போது ஜீவராஜ பாஸ்டர் வாங்க, அவர் தான் அந்த தசமாத்தெல்லாம் வைக்கிறது சரியான ஆள் அப்படி காணிக்க வாங்கிறது. அது அது அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்குன்னு கண்டறிஞ்சதுனால தான் இல்லையா? இது மாதிரி ஒரு மனுஷனுடைய தேவனுக்கும் பிரியமாக நம்ம மாறணும். அதுதான் வாசனை என்பது நமக்குள்ள. நான் இவங்களை பார்த்தோன்னே ராஜாவோட வீட்டில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பொண்ணு அப்படியே நிற்கிது, நிற்கிது பக்கத்தில். அந்த பொண்ணே கஷ்டமாக இருக்குது. தாய் தான் அதோட கண்டுபிடிச்சிட்டேன். இவருக்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறாங்க, இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் வீண் போகல, இவ்வளோ கூட கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? சோத்திரம். அநேகோட ஊழியங்கள், அநேகோட ஜெபம் உங்களை தாங்கிச்சு. அப்போது கர்த்தருடைய கண்களில் பிரியம் உண்டாகணும், கிருபை உண்டாகணும் நம்ம வாழ்க்கையில். அதுதான் நமக்குள்ளே இருந்து வர்ற வாசனை. பிரைஸ் தி லார்ட். தி டெலிஷியஸ் திங்ஸ். சுகந்த வாசனை உள்ள எண்ணெய் வருவதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். இல்லை பழைய படத்து காலத்தில் படிச்சுக்கோங்களே, படிச்சுக்கிங்களா? பழைய இடத்துல இந்த எண்ணெய் அந்த சுகந்த வாசனை உள்ள எண்ணெய் ஆலயத்தில் விளக்கில் ஊற்றுறதுக்கு அது ரொம்ப பிரயாசப்பட்டு, ரொம்ப ரிஃபைன், ரொம்ப பிரயாசப்பட்டு தான் அது தயாரிப்பாங்க. வரல நிறைய இடி வாங்குவான். அந்த ஒலிவு மரத்தினுடையதான அந்த இதெல்லாம் வச்சு இடி வாங்குவான். நிறைய இடி வாங்கினா தான் நல்ல எண்ணெய் வெளிப்படும். இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற இடியெல்லாம் நாளைக்கு ஒரு தெளிந்த எண்ணெயை ஊற்றுறது ஒன்றையை போல் கத்திர உங்களை மாற்றிடுவார். வயசில் பிரயாசப்படாத ஊழியது வராது. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டு போன வாரங்களுக்கு ஊழியத்தை செய்த இதுவரைக்கும் நடத்தாத மாதிரி இந்த வருஷத்தில் 3 இடத்துல விபிஎஸ் நடத்தணும். இதெல்லாம் ஓரளவு ப்ரைஸ் வாங்குறது எல்லாம் பைசெல்லாம் வந்துச்சு. பெட்ரோல் ஓடுறதுக்கு என்னடா செய்யணும் சாலையை தெரிஞ்சிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்த வீட்டில் அவங்க வேற ஐயா அப்படிங்க ஆடு மேய்க்கிறவங்க, ஏதோ எங்கள் பையனுக்கு ஒரு உடம்பு அது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, சும்மா சூடுனால எங்கே இருக்க முடியல. அப்போ ஒரே வீடு மட்டும்தான் இருக்குது, அதில் காங்கிரீட் வீடு. அவன் கொஞ்சம் உட்காரட்டும்னு சொல்லிட்டு திறந்து உள்ளே போய் உட்காந்து கேட்டும்போது டக்குன்னு கற்று பேசினார். நீங்கள் ஜெபத்துக்கு வரணுமா, இந்த இடத்துல ஊழியம் உங்களை தேடி வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த கொஞ்சம் சிமெண்ட் தர இருக்குது, ஷெட்டு மாதிரி இருக்குது, எல்லாத்த பிள்ளைங்களை ஊழியம் நடத்திருக்கு, சும்மா ஊழியது வரல, குடும்பத்தை அற்புதம் செய்ய நீங்கள் கஷ்டப்படுறீங்க, மகனுடைய ஒரு விஷயம் இருக்குது சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. போகும்போது உடனே 500 காணிக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊரில். உடனே 500 காணிக்க வச்சுருந்தாங்க ஐயா அப்படின்னு சந்தோஷமாக பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ரைஸ்லாம் என்ன சொன்னேன்னா நம்ம மறந்துட்டேன். அதான் நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆண்டு நம்ம பணம் இல்லாத சூழ்நிலை இடிபட்டாதான் ஒரு தெளிந்த ஒரு சுகந்த வாசனை பொருள் வெளிப்படும். சோத்திரம். அதுபோல் நீங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும் இடி விடும்பொழுது அது நீங்கள் பெரிய வருத்தமாக பாரமாக தவறான முடிவுகளுக்குள்ள வந்துடாதீங்க. சோத்திரம்.
ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அது வெற்றி சிறந்தவர் உங்களுக்கு மாற்றுவார் கண்டிப்பாக. நீங்கள் கடந்து போகிறதான நெருக்கமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு முடிவு கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்பது நீங்கள் மறந்துடக்கூடாது. பிரைஸ் லோ. அப்படி நம்புறீங்களா? பிரைஸ் லோ. எங்கள் சர்ச்சில் எங்கள் எம்ஜிவில் ஊழியர் நம்ம பைபிள் காலேஜில் ஊழியர் பாஸ் யோசுவா சார் இருக்குல்ல, பக்கத்தில் வந்து தலையை கவுஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. தலையை கவுந்துட்டு இருக்காரு பக்கத்தில். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா பார்த்து அப்படி ஆமாம் மாஸ்டர் அப்படி. அடுத்து டக்குன்னு வருது, ரோடு சைடில் கொஞ்சம் உள்ள நடப்பாதைக்கு உள்ள இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக சபை கட்டப்படும் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கர்த்தர் பேசுகிறாரு, நம்ம எங்கே போனாலும் மற்றவர்களுக்கு சுகந்த வாசனை உள்ளவர்களாய் வரணும். சோதனை. அப்போது இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் இஸ் லைக் மோர் லைக் டு அதர். நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் இருப்பதற்குன்னு நீங்கள் முயற்சி கொள்ளணும். சோத்திரம். மனுஷருக்கும் தெய்வத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருப்பது நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற சுகந்த வாசனை. சொல்லி 4 வசனத்தை படிக்கும்பொழுது அகிலாவும் 2 பேர் அகிலாவும் பிரிஸ்கில்லாவினுடைய அகிலா பிரிஸ்கில்லா இவங்களும் கீழே அந்த வசனத்தை படித்தது போல அவங்களும் தன்னுடைய ஜீவனை கூட கொடுப்பதுக்கு, கழுத்து கூட வச்சு கொடுப்பதுக்கு தயங்காதவங்களா இருந்தாங்களாம். அவங்களை குறித்து சொல்றது. பிரைஸ் லோ. ஆமென். அது அந்த விஷயம் வரும்போது கொஞ்சம் இடிக்கிறதில்ல. என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு மேடம் இருக்காங்க, மலேசியாவில் உள்ளவங்க. அவங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனம் கொடுத்து தான் பாத்ரூம் கட்டிட்டு அந்த பாத்ரூம் இதெல்லாம் வேலை ஆரம்பிச்சிட்டேன். அவங்க போதும், நான் ஒரு ஹை எல்லாம் போடுவோம், ஒரு மெசேஜ் எல்லாம் போடுவோம், அவங்கள மட்டும்தான், வேறு யாருக்கும் போட மாட்டேன். அப்போது என்ன காரணம்னா, அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம், அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணும்போது பல விஷயங்களை கர்த்தர் பேசினார். ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அன்றைக்கி என்ன சொன்னமோ அதெல்லாம் என்ன நடந்திருக்கேன் வாழ்க்கையில். அவங்க அடிக்கடி பார்க்கும்போது பல ராஜ்யங்களில் இருந்து இது ஃபோட்டோ போட்டுருவாங்க இதில் ஃபேஸ்புக்கில். அது அன்றைக்கி சொன்னேன், என்ன காரணம்னு கேட்கும்பொழுது வியட்நாம்னு சொல்ல ஊர் இருக்குது, வியட்நாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, பைபிள் கொண்டு போக முடியாது. அங்கே ரகசிய விசுவாசிகள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் வந்துட்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் எல்லாம் வந்து தகவல் கொடுப்பாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரகசிய விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேதாகமத்தை கொண்டு போய் கொடுப்பதுக்கு தான் அநேகர் ரிக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயத்தை சொல்லவும் மாட்டாங்க அவங்களுக்கு. அப்போ சபையில் வந்து நல்ல கூட்டங்கள் நடக்கும்போது, ஆத்மா அறுவடை செய்வதுக்குள்ள கூட்டங்கள் நடக்கும்போது அந்த லீடர்ஸாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தன்னோட ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல் யார் கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க இப்படி கேள்வி வைக்குமா. கேட்ட உடனே எந்த சிந்திப்பாங்க, என்னன்னு புரியாது. சும்மா என்ன சிலவங்க கெத்தா சொல்லி நானும் ஜீவனை கொடுக்குறது ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கேள்வி இப்போ கேட்டால் எத்தனை ரெடியாக இருக்கும்? கையை தூக்க மாட்டீங்க. சோத்திரம். ஜீவராஜ் பாஸ் கையை தூக்கவே மாட்டாங்க. வந்து அப்படி கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டோடனே இந்த மேடம் வந்து நின்றுட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் தமிழ்நாட்டுக்காரரு, அப்பா தமிழ்நாட்டுக்காரரு, அம்மா வந்து மலேசியா. ரொம்ப வசதியானவங்க. இந்த மேடம் வந்துச்சுருந்தாங்க, என்னோடய ஜீவன் போனாலும் நான் எனக்கு இயேசு கொடுக்குற வேலை எதுவோ, ஊழியம் எதுவோ அதை நிறைவேற்றுவேன் என்றார். உடனே அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன வேலைன்றது, டியூட்டின்றது அடுத்த ஒரு சில நாள்களுக்குள்ளே நாங்களுக்கு தெரியப்படும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ஜெபம் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். அவர் போயிட்டாங்க. என்னடா இந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாளில் அப்படி 4-5 பேர் கை தூக்குனாங்க, வந்துச்சுருந்தாங்க. அவங்கள எல்லாரும் வர வச்சு ஸ்பெஷல் அனாயிண்டிங் ப்ரேயர் நடத்தும்போது சொன்னாங்க, இந்த தேசத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். வேறு தோத்துச்சு. என்னென்னா ஏர்போர்ட்டில் போகும்பொழுதே பேக் செக் பண்ணுவாங்க. இதில் மிஷினில் பண்ணும்போது புக்ஸாக இருந்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சி பேசலை, உங்கள் பேர் என்ன, டேவிட்பா போல் டேவிட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரே வெடி தான், ஒரே ஷூட்டு தான், அவ்வளோ காலி பண்ணிவிடுவாங்க.
இவங்க 2 பேர், ஒரு சகோதரனும் ஒரு இந்த சகோதரன், இந்த மேடம் என்ன வேணாலும் பரவாயில்ல நாங்கள் கொண்டு போய்விடும் சொல்லிட்டு பெரிய பேகு, இந்த பெரிய பேக் இருக்குங்களே, இந்த ஹிந்திக்காரங்களாம் வருவாங்கள்ல, இந்த இதெல்லாம் வச்சுட்டு வருவாங்கள்ல, துணியெல்லாம் வச்சுட்டு வருவாங்க, அது மாதிரி பெரிய 2 பேக் வாங்கிட்டு இவங்க பேகேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. போயிட்டு எல்லோரும் மனசு அடிச்சிட்டு இருந்தாச்சு. பிடிக்கப்பட்டால் திரும்பி வராதபடிக்கு ஒரு வேளை ஜெயில் போடுவாங்க, இல்லைன்னா உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. இதுதான் உடனே போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த கொரோனா அந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் ஏதோ வந்துச்சுல்ல, அந்த நாட்கள்லேருந்து தான் பரவிச்சது. அதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுவாங்க, நிறைய பேர் மாஸ்க் போட்டுருப்பாங்க. இவங்க போயிட்டு பேகெல்லாம் கொண்டு வச்சிடோன்னே இதெல்லாம் அப்படி போக ஆரம்பித்தேன், அங்கிட்டு போக ஆரம்பித்தேன். அப்போ துப்பாக்கி வச்சுட்டு 2 பேர் பார்த்துட்டே இருந்துருக்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணும், 2 பேர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க பேகேஜ் எல்லாம் பக்கத்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஏசப்பா அவனுக்காக சாக கூட நான் ரெடின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்காங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயப்படலை. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேக் அதுக்குள்ளே கடந்து போகும்போது இந்த 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மாஸ்க் இந்த இப்படி மாட்டினதெல்லாம் அப்படியே வந்துச்சு, கீழே அப்படியே வந்துச்சு. ஒன்று மட்டும் கலந்து வந்துச்சு. உடனே பக்கத்தில் துப்பாக்கி வச்சுக்கிற அந்த ஆண், அந்த மிலிட்ரி மேன் உடனே அந்த மாஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்குன்னு அவங்கள ஹெல்ப் பண்ண போனாங்க. உடனே அங்கிட்டு பார்த்துட்டு இப்படி பிடிச்சி வைக்கிறதோட போனேன். டக்குன்னு அந்த பேகு பாஸ் ஆயிடுச்சு. அவங்க பார்க்கல. சரி நீங்கள் போயிடலான்றாங்க. உடனே அந்த பேக் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் ஏறி வியட்நாம்லாம் போய் இறங்கி உடனே சிஐடி விசாரிக்கிறாங்க, என்னென்ன எப்படி வந்துச்சு, பேக்கெல்லாம் பார்க்கலாம். விசாரிச்சுட்டு வண்டியில் ஏறி போகும்போது வாழை மரங்கள் நடுகிற விசுவாசிகள் வாழை தோப்பு அந்த வேலை பார்க்குறாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய குழி எடுத்துகிட்டு வாழை வேலையெல்லாம் அதில் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. இவங்க போய் இறங்கின உடனே அந்த பைபிளெல்லாம் வாங்கி அந்த குழியில் போட்டுட்டு வாழையுடைய இலையெல்லாம் அதில் மேலே வச்சு மண் போட்டு மூடி செட்டப் பண்ணிட்டாங்க. மூடி வச்சு வெளியே பேசிட்டு கையை கழுவிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு காப்பி குடிச்சிட்டு உடனே சேடி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. பேகெல்லாம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அப்படி 200 பைபிள்கள் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. தன்னோட ஜீவனையும் பெருசாக எடுக்காமல் அன்னைக்கு ஊழியம் செஞ்சதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் இதெல்லாம் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கண்ணீரோட அவங்க எனக்கு ஜெபம் பண்ணி கண்ணீரோட அதில் கேட்டுட்டு இருந்துட்டு, உண்மைதான் பாஸ்டர், அன்றைக்கி ஜீவனையும் பொருட்டாக எடுக்காமல் ஊழியத்துக்கு போனதுனால இன்றைக்கி உலக ராஜ்யம் எங்கே போய் ஊழியத்தை செய்கிறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டு வருவாங்க, கேரளாவுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஆமாம், நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட சுகந்த வாசனை ஒரு சிலர்கள் தன்னோட ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல் கற்றுக்காக நிற்கிறது தான். நான் ஒரு நாள் மைசூரில் போகும்போது மனைவியும் பிள்ளையும் அவங்கள ஜெபம் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய யாராச்சும் பைபிள் சொன்னே அடித்து கொண்டுருவாங்க, அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னார், வராதிங்க பாஸ்டர்னாரு. ஆனால் நான் சொன்னேன், அங்கேயே ஒரு பாஸ்டர் இருக்காங்கல்ல, அவரோட ஜீவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்தால் எனக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். உபவாச கூட்டங்களில் அண்டர் கிரவுண்டில் சத்தம் கூட வெளியே வராமல் இப்படி ஃபெவிகோல்லாம் இந்த இருக்கு அந்த தெர்மாக்கோல்லாம் உள்ளே வச்சு மூடிட்டு தான் ஆராதனை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் ஆராதனை பண்ணேன். பயங்கரமான விடுதலை நடந்துச்சு. அந்த தேசத்தில் விடுதலை சபை இன்றைக்கி பெரிய சபையாக மாறிடுச்சு. என்ன சொன்னேன்னா, சிலர்கள் ஜீவனை கூட பொருட்டாக எண்ணாமல் ஊழியம் செய்வாங்க. அவங்க சுகந்த வாசனை உள்ளவராய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், பிரியமுள்ளவராய் ஏற்றுக்கொள்வார். பிரைஸ்லோ, அது நமக்குள்ள இந்த வெளிப்பட வேண்டிய வாசனை பிரியமுள்ளதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஜீவனை கூட வச்சு கொடுக்கறதா இருக்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட சுகந்த வாசனை. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம வெற்றி சிறந்தவரை வைப்பார், 2 சுகந்த வாசனை உள்ளவரை வைப்பார். நம்முடைய ஊழிய நிமித்தமாய் ஒரு துர்க்கந்தம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நற்கந்தமாக நாம் மாறணும் தேவ சமூகத்தில். எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? ஆமென். எம்ஜிஎம் நமக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் தான். மலை ஏறுறதுக்கு கம்பு வச்சுப்பாங்க, அது மாதிரி நாங்கள் எல்லோரும் ஊன்றுகோலாக உங்களுக்கு இருக்கிறோம். ஆண்டவர் இருப்பார். மேலே ஒரு அழைப்பு உங்களை காத்துக்கிட்டு இருக்கிறது.
ஒரு அபிஷேகம் உங்களுக்காக காத்துட்டு இருப்பது. நீங்கள் ஏறுகிற மலை மேலே ஏறும் பொழுது, மோச மலை மேலே அழைப்பு பெற்று ஏறின பொழுது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. காணாத காரியங்களை அவர் கண்டார். மோசையுடைய பேர் இன்னைக்கும் நற்கந்தமாக இருக்கிறது போல நீங்கள் ஊழியம் செய்த தேசத்தில் உங்கள் பேர் அழிஞ்சு போகாது. நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசம் அழிஞ்சு போகாது. நீங்கள் விடுகிற கண்ணீர் ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம கண்ணீர் விடுறது, ஊழியக்காரன் கண்ணீர் விடுறது எல்லோரும் முன்னே விட மாட்டோம். லைட் அணைக்கும் போது கண்ணீர் விடுவோம். ஏன்னா ஏதாச்சும் அம்மா கரையில் போய் அழுதுட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எங்கேயாச்சும் யாருக்கும் தெரியாமல் விஷயங்கள்லாம் சைக்கிளில் போகும்போது, வண்டியில் போகும்போது வண்டி ஓரத்தில் நிப்பாட்டிட்டு சில நேரம் அழுதுவேன் நம்ம, சரியா? ஆனால் அது கூட ஒரு பலன் கொடுத்து அதே நற்கந்தமாக்கி மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். விஷயம் நான் விடுகிற கண்ணீர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு நற்கந்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எல்லா இடத்திலும் வெற்றி சிறந்தவரை கர்த்தர் மேலே மாற்றுவார். ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகள் அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் ஒரு தோல்வி வர நம்மளால் சகிச்சு கொள்ள முடியாது, விட மாட்டோம். நம்ம அதே தேவன் நம்மை தோல்வியாக விட மாட்டார். கர்த்தர் நம்மை ஜெயமாக்கி மாற்றுவார். 2024 ஒரு ஜெயமாகி கர்த்தர் நம்மை மாற்றுவார். இருக்கிற டிசம்பர் மாதங்களில் அற்புதமான சாட்சிகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களோட சபையில் சபை ஜெயிக்கிற சபையாக இருக்கணும், தேசத்தில் விடுவிக்கிற சபையாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சபை இருக்கிற இடம், சபைக்குள்ளே வர்றவன் விடுதலை ஆகணும். சோத்திரம். ஆமென். நீங்கள் வெளியில் ஊழித்து போயிட்டே இருங்க. அதான் சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது சிறைச்சாலையில் இருந்தவன் வெற்றி சிறந்தவனை வெளியே வந்துட்டான். அது அவருடைய அழைப்பு இருக்கலாம் வேற, ஆனால் ஊக்கமான ஜெபம் வெற்றி சிறந்ததை கொடுத்துச்சு. அந்த சபையோட ஜெபம் ஒரு நற்கந்தமான காரியத்தை கொண்டு வந்துச்சு. எப்பொழுதும் வெற்றி சிறந்தவரை கர்த்தர் நம்மை மாற்றுவார். மனசில் வச்சுக்கோங்களா, எப்பொழுதும் வெற்றி சிறந்தவரை மாற்றுவார். எனக்கு இருக்கிற குறைபாடில் ஒரு நிறைவு வரப்போகிறது. எனக்கு இருக்கிற கண்ணீரில் ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. என்னுடைய குடும்பத்தில் சூழ்நிலைகளை ஒரு விடுதலை வரப்போகிறது. என்னுடைய ஆரோக்கியத்தில் விடுதலை வரப்போகிறது. எனக்கு குறைவான ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, அதில் நான் எனக்கு மேலான காரியங்களை செய்வது கர்த்தரை வழிநடத்த. கண்டிப்பாக கர்த்தரை விரும்புகிற காரியம், அவர் நம்மோடு கூட செய்யும் காரியம் மகா பெரியதாக இருக்கு. நிச்சயமாய் வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஓட செய்கிற ஆண்டவர், வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வழி இல்லாத இடத்தில் தான் வழியை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, வெற்றி சிறந்தவராய், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்தவராய், ஜெயோத்சமாய், நற்கந்தமாய் கர்த்தரை மாற்றும்படியாக ஊழியத்தை கலைத்ததான தேவனை கர்த்தர் கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக என் தேவனை கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவாராக. என்னை ஆண்டவர் வெற்றிகரமாக மாற்றுவார். எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்னை நற்கந்தமாகி மாற்றுவார். ஒரு கூட்ட ஜனங்கள் என்னை கண்டு நான் துர்கந்தமாகணும்னு நினைச்ச கூட்டத்தின் நடுவில் எனக்குள்ள வருகிற வாசனை இயேசு கிறிஸ்துவின் வாசனை தான், விடுவிக்கிற வாசனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரித்தாலும் அந்த சரீரத்தில் சுகந்த வாசனத்தை கொண்டு போகும்படியாகத்தான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. இயேசு அவரோடு இருந்துட்டு மரணத்தின் வாசனை அவரோட கூட இல்லை. சோத்திரம். ஜீவனோட வாசனை தான் வச்சிருக்கிறாரு. ஜீவன் வாசனை வச்சுக்கிற ஆண்டவர், அதே ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஜீவனுடைய வாசனை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி, வெற்றியோட வாசனை வெளிப்படுத்தி, அபிஷேகத்தின் வாசனை வெளிப்படுத்தி, நீங்கள் இருக்கிற தேசத்தில், சபையில், வீட்டில் உங்களை சுகந்த வாசனை உள்ளவரை கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுதும் ஜெயத்தை தரும்படியாக கூட இருப்பார் ஆண்டவர். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறேன். சின்ன தியானங்களை ஆண்டவர் பரலோகத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்வீராக. உங்களுடைய மகிமை வெளிப்படுத்துங்க. ஆண்டோட மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த மாதம் ஒரு பெரிய நன்மையாக மாற்றும். எப்பொழுதும் சிறந்த வெற்றிகரமான சாட்சியங்களை சொல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.